Students, welcome to Jana Max. Today class for 10th Max. எடுத்துக்காட்டு 3.13ல பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. ஓகேங்களா? ஸோ பின்வரும் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஷினுக்கு எளிய முறையில் மாற்றணும். ஒன்று நம்ம ஃபார்முலா ஓரியன்டாக மாற்றணும், அல்ஜிப்ரா ஃபார்முலா ஓரியன்டாக இயற்கணித ஃபார்முலா மாதிரி மாற்றணும், இல்லைனா காரணிப்படுத்துக கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துலேயும் மாற்றி தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் தீர்வில் எப்படி போட போகிறோம் அப்படின்னா x minus 3 by x square minus 9. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்குற கொஷின் எழுதியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற டேர்ம் எதுவும் பண்ண முடியாது நம்பரை. ஸோ பகுதியிலையும் தொகுதியிலையும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? கீழே பாருங்கள், மேலே எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா x minus 3 மட்டும் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே x square minus 9 இருக்குது, அது எப்படி எழுதலான்னா x minus 3 by x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? 9 வர்க்கம் மூலம் என்ன 3 ஸ்கொயர், 3 9. அப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் இதோடைய ஃபார்முலா. அப்போ இங்கே ஏன்ற இடத்துல என்ன இருக்குது எக்ஸு, பின்ற இடத்துல 3 3. அப்போ ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் 3 ஒரு டேர்மு, எக்ஸ் மைனஸ் 3 ஒரு டேர்மு. பை எக்ஸ் மைனஸ் 3 பை இதை எப்படி நம்ம விரிவாக எழுதலான்னா, ஸோ இதே மாதிரி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸு ப்ளஸ் 3 ஒரு டேர்மு, எக்ஸு மைனஸ் 3 ஒரு டேர்மு, ஏன்னா ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 3. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபார்முலா ஓரியன்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒரு 8 ஃபார்முலா தான் அல்ஜிப்ராவில் இருக்குது, அதை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நிறைய சம்ஸுக்கு போட முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயே எடுத்துக்காட்டிலேயே 2வது பாயிண்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 பை கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம ஃபார்முலா முறையில் போட போகிறோம், கீழே காரணிப்படுத்துக்க முறையில் போட போகிறோம். மேலே இருக்கிறது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஏன்னா 16 வர்க்கம் மூலம் 4, மினிமம் ஒரு 20 வரைக்கும் வர்க்கம் மூலம் எண்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நான் 16 வர்க்கம் மூலம் 4, நாங்க 16. அப்போ இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வரை இருக்குது. ஸோ அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன காரணிப்படுத்து தான் கண்டுபிடிக்கும். பெருக்கும் போது 16 கிடைக்கணும், கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா 8 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 கிடைக்கணும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேங்களா, வாய்ப்பாடு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 16 எப்படி கிடைக்கும் அப்படின்றது வாய்ப்பாடை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வந்து நாங் 16ன்னு எழுதலாம். ஏன்னா நிறைய வாய்ப்பாடு வந்து 8 16 இந்த மாதிரி கிடைக்கும், நம்மளுக்கு கூட்டும் போது 8 கிடைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாய்ப்பாடு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நாங் 16 ப்ளஸில் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8. ஸோ இது எப்படி எழுதலான்னா எக்ஸ் ப்ளஸ் 4 ஒரு டேர்மு, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கிற நம்ம இன்னும் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஒரு டேர்மு, எக்ஸ் மைனஸ் 4 ஒரு டைம். ஓகேங்களா? ப்ளஸில் ஒரு டைம் மைனஸில் ஒரு டைம் எழுதணும். கீழே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? பாருங்கள், மேலேயும் கீழே எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது மேலே, எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேங்களா? அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷன் எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.